வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்மார்ட் ப்ரிப்ரேஷன் யூடியூப் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லான சிஏ பிஒய்க்யூ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டெய்லி ஷேர் பண்ண போகிறேன். இப்போ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இதை மட்டும் படித்தா மட்டும் போதும். இதில் இருக்கிற கீ நோட்டெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நான் எதுலேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா, வெங்கடேஷன் புக்கு, அந்த புக்கில் இருக்கிறத பார்த்து ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு தவமுடியது, ஏனெனில் காங்கிரஸ் மகாசபையின் முதற் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய பெருமை சுதேசமித்திரன் ஜி. சுப்பிரமணிய ஐயருக்கே உடையது அப்படின்னு சொன்னது யாருன்னா சுப்பிரமணிய பாரதி. தமிழ்நாடு தவமுடியது ஏன்னா காங்கிரஸுடைய மகாசபை, அந்த காங்கிரஸ் மகாசபையில் ஃபஸ்ட்டு முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜி. சுப்பிரமணிய ஐயர். அதை புகழ்ந்து பேசியவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா 1884 திவான் ரகுநாத ராவ் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு ஐஎன்சின்ற ஒரு கூட்டம் ஏற்படுத்தலாம். அதை ஃபஸ்ட்டு கூட்டத்தை கல்கத்தாவில் ஏற்படுத்தலாம் அப்படின்னு தீர்மானம் நடைபெற்றிருக்கோம். ஆனால் பம்பாயில் தான் 1885 டிசம்பர் 28 இது நடைபெற்றிருக்கோம். ஆனால் தீர்மானம் ஃபஸ்ட்டு எங்கே நடத்தலாம் அப்படின்னா கல்கத்தாவில் நடத்தலாம் தான் தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பம்பாயில் அதுக்கப்புறம் நடந்திருக்கும். தமிழ்நாடும் துவக்க கால காங்கிரஸும் ஃபஸ்ட்டு ஐஎன்சியோடைய ஃபஸ்ட்டு மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில். இது யார் உருவாக்குனதுன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்றவங்க தான் உருவாக்குனாங்க. அதில் ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 72 பேர். எத்தனை பேர்? 72 பேர். சென்னை மாநிலம், அது பிரிக்கப்படாததுக்கு முன்னாடி இருந்த சென்னை மாநிலத்தில் 21 பேரும், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 26 பேர். சென்னை மாநிலம்னா 21 பேர், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 26 பேர். டோட்டலாக எத்தனை பேர்னா 72 பேர் டோட்டல். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1885 யார் இதுக்கு தலைமை அப்படின்னா WC பானர்ஜின்றவங்க தான் தலைமை. ஓகேவா? WC பானர்ஜி. இதில் பார்வையாளர்களாக யார் அப்படின்னா சென்னை சங்க ட்ரேஷியன் சங்க தலைவர் யாருன்னா TS ஒயிட்டு, சென்னை கலெக்டர் யாருன்னா ரகுநாத ஐயர், ஆற்காடு பேராசிரியர் யாருன்னா சுந்தரராமன், திருவள்ளூர் TN ஐயார். இவங்க எல்லாமே யாருன்னா பார்வையாளர்களாக இருந்திருப்பாங்க. முதல் தீர்மானம், இந்த ஃபஸ்ட்டு ஐஎன்சியோடைய முதல் தீர்மானம் யார் கொண்டு வந்தது அப்படின்னா ஜி. சுப்பிரமணிய ஐயர். அதை தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ்நாடு தவமுடியது அப்படின்னு சொல்லிட்டு ஜி. பாரதி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சென்னையில் 3வது மாநாடு 1886 டிசம்பரில் 2வது மாநாடு 2வது எங்கே நடைபெற்றிருக்கும் அப்படின்னா கல்கத்தாவில். இதில் 47 பேர் சென்னையை சேர்ந்தவங்க. எத்தனை பேர்? 47 பேர். அதே ஃபஸ்ட்டு அப்படின்னா சென்னை மாநிலத்தை சேர்ந்தவங்க 21 பேர், சென்னையை சேர்ந்தவங்க 26 பேர். இங்கே சென்னையை சேர்ந்தவங்க 47 பேர். அது தேர்டு எங்கே அப்படின்னா 1887 சென்னை ஆயிரம் விளக்கில் மக்கீஸ் தோட்டத்தில் தலைமையார்னா பக்ருதீன் தியாப்ஜி அவங்க தலைமையில் நடைபெற்றிருக்கும். இது ஃபஸ்ட்டு திறந்த வெளி திடலில் நடைபெற்றது எது அப்படின்னா இந்த 3வது ஐஎன்சி மாநாடு தான் திறந்த வெளி திடலில் நடைபெற்றிருக்கும். சென்னை மாநிலத்தின் சார்பாக எத்தனை பேர் அப்படின்னா 362 பேர். 362 பேர். அதாவது இந்த ஐஎன்சியோட 3வது மாநாட்டில் செலவனுடைய பெரும்பகுதி பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூல் செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? பெரும்பகுதி திறந்த வெளி திடல், இதில் நம்மளுக்கு புதுசு திறந்த வெளி திடல். செலவனுடைய பெரும்பகுதி பொதுமக்கள்கிட்டேருந்து வசூல் செஞ்சுருப்பாங்க. வரவேற்பு குழு செயலாளராக யார் இருந்திருப்பார்? விஜயராகவாச்சாரி. இவர் இந்து பத்திரிகையோட நிர்வாகி. இவர் வரவேற்பு குழு செயலாளராக எத்தனாவது 3rd இருந்திருப்பார். ஓகேவா? அதில் தமிழில் காங்கிரஸ் வினாவிடை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். அதிலிருந்து வந்த நிதியை இந்த 3வது இதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது 3வது காங்கிரஸ் மாநாட்டில் தமிழில் பேசி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தவர் யாருன்னா ராவ் சாஹிப் மூக்னாச்சாரி. அப்போ 3வது ஐஎன்சி மாநாட்டின் போது சென்னையுடைய கவர்னராக இருந்தவர் யார் அப்படின்னா
கன்னிமாரா பிறப்பு. ஓகேவா. அடுத்தது சென்னையில் மட்டும் எத்தனை டைம் வந்து ஐஎன்சி மாநாடு நடைபெற்றிருக்கு அப்படின்னா 8 டைமு. 1887, 1894, 1898, 1903, 1908, 1914, 1923, 1927. ஓகேவா. 1920 கவுகாத்தியில் சிபி விஜய ராகவாச்சாரி, 1926 கவுகாத்தியில் எஸ் சீனிவாச ஐயங்கார். இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதாவது விக்டோரியா மகாராணி மறைவு எப்போ அப்படின்னா 1901. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினது எது அப்படின்னா வங்கப்பிரிவினை 1905, ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடிச்சது எப்போ அப்படின்னா 1905, 1904 to 5. இது 2மே வந்து தமிழ்நாட்டில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மிதவாதிகள். தமிழ்நாட்டு மிதவாதிகள் அப்படின்னு யார் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலேவை பின்பற்றியவர்கள் வந்து தமிழ்நாட்டு மிதவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கோகலேவின் வலது கரம் யார் அப்படின்னா விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. இவரை வந்து மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது இல்லாமல் பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி ஐயர், வெங்கடராம சாஸ்திரி, ஜிஏ நடேசன் யார் அப்படின்னா இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையோடைய ஆசிரியர். பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி ஐயர், வெங்கடராம சாஸ்திரி, ஜிஏ நடேசன் இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையோடைய ஆசிரியர். ஓகேவா. இவங்க எல்லாமே வந்து யாருன்னா மிதவாதிகள். இவங்க மிதவாதிகள் வந்து பொதுவாக வக்கீலாக இருப்பாங்க, அரசாங்க ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 1909 மார்லி மிண்டோ அந்த சட்டமன்றத்தில் இவங்க வந்து சென்னை சட்டமன்றத்தில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. வி கிருஷ்ணசாமி ஐயரும் அதே மாதிரி பிஎஸ் சிவசாமி ஐயரும் 1914க்கு முன்னாடி சென்னை மாநிலத்தில் கவர்னர் ஆட்சி நடைபெற்றிருக்கும். அதில் வந்து இடம்பெற்றிருப்பாங்க யார்? வி கிருஷ்ணசாமி ஐயர், சிவசாமி. பாருங்க, இதை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் பிடிச்சிக்கலான்னா சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கடராம சாஸ்திரி, நடேசன் இவங்க எல்லாமே வந்து யாருன்னா மிதவாதிகள். இதில் வந்து கிருஷ்ணசாமியும் சிவசாமியும் சென்னை மாநில கவர்னர் ஆட்சி குழுவில் இடம்பெற்றவர்கள். 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு செம்ஸ்போர்ட்டுக்கு இவங்க வந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்க. மாண்டேகு செம்ஸ்போர்ட்டுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. இரட்டை ஆட்சியை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. சீனிவாச சாஸ்திரி வந்து ரவுலட் சட்டத்தை வந்து எதிர்த்து சண்டை மாறுத பிரசங்கம் அப்படின்றத இவரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரவுலட் சட்டத்திலேருந்து யார்? இந்த மிதவாதிகள் வந்து விலகி இருந்திருப்பாங்க. காந்தி வந்து தீவிரவாதிகளுடைய ஆதரவை வந்து நாட வேண்டியிருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து ரவுலட் சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணல, அதனால் தீவிரவாதிகளுடைய ஆதரவை நாட வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா டேவிட் அர்னால்டு. ஓகேவா. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஓவர் வியூ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்லேருந்து கொஸ்டின் ஏரியா. தமிழ்நாடு தவ முடியாது அப்படின்னு சொல்கிறது சுப்பிரமணிய பாரதி. ஓகேவா. யாரோட வீட்னா திவான் ரகுநாத ராவ் வீட்டில். ஃபஸ்ட்டு எங்கே? கல்கத்தாவில். செகண்ட் வந்து பம்பாயில். ஃபஸ்ட்டில் வந்து எத்தனை பேர்? 72 பேர். சென்னை மாநிலம்னு 21 பேர். தமிழ்நாட்டில் வந்து 26 பேர். தலைமை வந்து WC பானர்ஜி. இந்த பார்வையாளர்களெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா. முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தது ஜி சுப்பிரமணிய ஐயர். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கல்கத்தா, அதில் 47 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து என்னது அப்படின்னா 1000 விளக்கு. இப்போ வந்து மகேஷ் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வந்து பக்ருதீன் தியாப்ஜி. இது வந்து திறந்த வெளித்திடல். சென்னை மாநிலத்தின் சார்பாக எத்தனை பேர்னா 362 பேர். செலவினுடைய பெரும்பகுதி பொதுமக்கள்லேருந்து வசூலிக்கப்பட்டது. வரவேற்பு குழுவுடைய செயலாளராக யாருன்னா விஜய ராகவாச்சாரி. இவர் வந்து தமிழில் வந்து காங்கிரஸ் வினாவிடை என்ற புத்தகத்தை எழுதியிருப்பார். அதில் வந்த நிதி வந்து இந்த 3வது ஐஎன்சிக்கு கொடுத்துருப்பாரு. தமிழில் வந்து 3வது ஐஎன்சியில் தமிழில் பேசி அனைவருடைய பாராட்டையும் பெற்றவர் வந்து யாருன்னா ராவ் சாஹிப் முக்னாச்சாரி. அப்போ கவர்னராக இருந்தவர் யாருன்னா கன்னிமாரா பிரபு. அடுத்தது எத்தனை முறைனா 8 டைம். 1854, 94, 98, 903, 8, 1914, 23, 27 அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 2 பேர் வந்து ஐஎன்சியில் வந்து தலைவராக இருந்திருப்பாங்க. யாருன்னா விஜய ராகவாச்சாரியும் சீனிவாச ஐயங்காரும். விக்டோரியா மகாராணி எப்போ செத்து பண்ணாங்கன்னா 1901. ஓகேவா. இந்த விழிப்புணர்வு. ஓகேவா. அடுத்த தமிழ்நாட்டில் மிதவாதிகள்னால் கோபாலகிருஷ்ண கோகலே ஃபாலோ பண்ணவங்க தமிழ்நாட்டில் மிதவாதி.
கோகலேயோட வலதுக்கரம் சீனிவாச சாஸ்திரி. இவர் வந்து மிதவாதிகளுக்கு மிதவாதின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் யாருன்னா மிதவாதினா சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கடராம சாஸ்திரி, ஜி.என். நடேசன் யாருன்னா இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையுடைய ஆசிரியர். இவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா வக்கீல், அரசாங்க ஆதரவாளர்கள். 1909 மார்லி மிண்டோ சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த கிருஷ்ணசாமி ஐயரும் P.S. சிவசாமி ஐயரும் 1914 சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்றவர்கள். 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு செம்ஸ்போர்ட் காதல் தெரிவிச்சிருப்பாங்க. இரட்டை ஆட்சி ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் ரவுலட் சட்டத்தை வந்து எதிர்த்து யாருன்னா சீனிவாச சாஸ்திரி வந்து சண்டமானத பிரசங்கத்தை வெளியிட்டிருப்பார். ரவுலட் சட்டத்திலேருந்து இவங்க வந்து விலகியிருப்பாங்க. இதை வந்து டேவிட் அர்னால்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காந்தி வந்து தீவிரவாதிகளின் ஆதரவை நாட வேண்டியதாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து என்ன டேவிட் அர்னால்டு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.